அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நாளை அதாவது இன்று 7ஆம் தேதி திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கத்தை பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்த ராசி பலன் பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நடுவில் சபரிமலை யாத்திரை லைவு வரலாம். அதே நேரம் ஷார்ட்ஸுகள் நிறைய வரும். அதையும் பார்த்து உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பூஜையிலேருந்து சபரிமலை போயிட்டு வர்றது, அதுக்கப்புறம் திருவான்றம் பத்மநாப சாமி கோயிலும் போகிறதா இருக்குது. அதுக்கு உண்டான வீடியோஸை பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிறவங்க ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கு தேதியை பொறுத்தளவுக்கு 7ஆம் தேதி பஞ்சாங்கத்தை பார்த்தோன்னா 7/12/2025 விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்திங்கன்னா திருதியை திதி மாலை 6:29 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் 6:17க்கு திருவாதிரை முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு புனர்பூச நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமும் சந்திராஷ்டமும் பார்த்திங்கன்னா கேட்ட நட்சத்திரத்துக்கு இருக்குது. சூரிய உதயம் காலையில் 6:18க்கும் சூரியன் மறைவு மாலை 5:42க்கும். நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:45 முதல் 11:45 வரை, பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை 4:16 5:42 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் 12 1:25 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா பகல் 2:51 4:16 வரைக்கும் இருக்குது. இப்போ திருதியை திதியை பொறுத்தளவுக்கு சுபகாரியங்கள் செய்யறதுக்கு நல்லது. வீடு கட்ட துவங்கிறது, குடி புகுதல், அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்லது. புனர்பூச நட்சத்திரமும் சீமந்தம், புதுமனை புக, இடத்திற்கான வழிபாடு செய்கிறது, நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு உகந்த திதியாக தான் நட்சத்திரமாக தான் இருக்குது. நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்கும். சாமி கும்பிட, ஏர் உழ, ஆயுதம் பயில, வண்டியில் ஏறுறது, திருமணம், புது சாந்தி முகூர்த்தம், குழந்தை வேண்டி சடங்கு செய்கிறது, எல்லா விஷயத்துக்கும் இது நட்சத்திரம் உதவியாக இருக்கும். இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு களிப்பு, ரிஷப ராசிக்கு வெற்றி, மிதுன ராசிக்கு ஆதாயம், கடக ராசிக்கு விருப்பம், சிம்ம ராசிக்கு சுகம், கன்னி ராசிக்கு சாந்தம், துலாம் ராசிக்கு புகழ், விருச்சிக ராசிக்கு சிரமம், தனுஷ் ராசிக்கு கருணை, மகர ராசிக்கு தெளிவு, கும்ப ராசிக்கு நிதானம், மீன ராசிக்கு பாசமாக இருக்குது. ஸோ இது உங்களோட ஜாதகத்தை சுய ஜாதகம் பார்த்து உங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறது நல்லது. உங்களோட சுய ஜாதகம் பார்க்கணுன்னா லாஸ்ட்டில் டீட்டெயில்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லை. நேற்று மாதிரி இன்றைக்கும் நாளும் சந்தோஷமாகவே தான் போகும். அதுவும் குடும்பத்தோடு இன்றைக்கி இருக்க போகிறீங்க. நாள் முழுக்க ஜாலியாகவே இருக்கலாம். காலையிலேயே பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சில ஆனந்தமான விஷயம், சுப விஷயங்களில் கேட்குறது இனிமையாக இருக்கும். உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரனும் குருவும் இருக்காங்க. 5ஆம் இடத்துல கேது, அதாவது குரு அதிசாரா குரு முடிஞ்சு ரிவர்ஸ் மிதுன ராசிக்கே வந்துட்டார். 8ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இருக்காங்க. 11ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க. நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது. திருமண சுப முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் வாங்குறதுல நல்லாவே மகிழ்ச்சி தர விஷயமா இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். இன்றைக்கி உங்களுக்கு மறக்க முடியாத நாளாக தான் இருக்குது. உங்களோட முயற்சிகள், உங்களோட செயல்கள் எல்லாமே உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தர மாதிரி இருக்குது. மேஷ ராசிக்காரங்களுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்கும். வளர்ச்சியும் சரி, சந்தோஷத்துக்கும் குறைவில்லாத நாளாக இருக்குது. இந்த நாளை காலையிலேருந்து பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்றைக்கி உங்களோட வேலைகளில் செய்கிற வேலைகளுக்கு நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய விதமாக தான் இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை பயன்படுத்தி உங்களோட வேலைகளை நேரத்துக்கு செஞ்சு முடிப்பீங்க. நல்ல ஒரு வேலை செய்கிற இடத்துல பேரும் பாராட்டும் கிடைக்கிறது இல்லாமல் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் வளர்ச்சியும் கிடைக்கும். சில ஊக்கத்தொகை வகையில் நல்ல ஒரு பண வரவும் இருக்கிற மாதிரி இருக்குது. சிறப்பான நாளாக தான் இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே துணைன்னு எடுத்துகிட்டா அது காதலருக்கும் பொருந்தும், கணவன் மனைவிக்கும் பொருந்தும். தனக்கூட இனிமையாக பேசுகிறது நல்லது. ஜாலியாக இருப்பீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்கும்.
பல விஷயங்கள்ல முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பும் இருக்கு. அ திருமணமானவர்கள் உங்களோட எதிர்காலத்த பத்தின முடிவுகள் எடுக்கிறதுக்கும், பசங்களோட பொ வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. சேமிக்கிறதுக்கும் முயற்சி செய்றது, அத பத்தி பிளான் பண்றதுக்கும் நல்லது. அதே நேரங்கள்ல வீட்ல நடக்க இருக்கிற சுபகாரிய முயற்சிகள பத்தியும் பேசலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாள் அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. இன்னைக்கு முதலீட்டு செய்ற முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கிற விதமா தான் இருக்கு. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும், முக்கிய திட்டத்தில அ அதாவது சேமிப்பு திட்டத்தில முதலீடு செய்றதுக்கும் உகந்த நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட இருக்கிற உறுதி மற்றும் தைரியம் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நாள் முழுக்க ஜாலியாவே மேஷ ராசிக்காரங்களுக்கு போகும். எந்த ஒரு கவலையும் இல்ல. நாள என்ஜாய் பண்ண வேண்டியது மட்டும் தான் உங்க கையில இருக்கு. குடும்பத்தோட ஜாலியா இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட கிரகநிலைகள் பொறுத்தளவுக்கு சில ஆரோக்கிய பாதிப்புகள் வரலாம். அது என்னன்றத டீட்டெயிலா சொல்லுறேன். உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரனும், குருவும் இருக்காங்க. 4ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இருக்காரு. ஆ ராகு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துலயும், 11ஆம் இடத்துலயும் சனி பகவான் இருக்காரு. ஆ இப்போ ஆ சில சவால்கள சந்திக்க கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. அதனால உங்களோட வெற்றிக்கு கிடைக்கணும்னா, உங்களோட அணுகுமுறையில எதார்த்தமா தேவ. நாள போற போக்குல கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் எமோஷனலாவோ, சென்சிட்டிவாவோ ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. ஆ ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே நேரங்கள்ல தேவையில்லாத செலவுகள சமாளிக்க கடன்கள் வாங்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. வேலை செய்றவங்களுக்கு அதிகாரிகளோட கெடுபிடிகள் அதிகரிச்சாலும், கூட இருக்கிற கொஞ்சம் ஆதரவு இருக்கனால தள்ளிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட பொறந்தவங்க கொஞ்சம் ஆதரவா இருப்பாங்க. அவங்களோட உதவிய நீங்க இன்னைக்கு கேட்டு வாங்க வேண்டியது நல்லதா இருக்கும். தானாவே யாரும் செய்ய மாட்டாங்க. உங்களோட விஷயங்கள நீங்க தான் போய் சொல்லணும். ஆ உங்களோட பேச்சுல இன்னைக்கு கொஞ்சம் கவனம் தேவ. ஏன்னா, வார்த்தைகளால சில பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல தடைக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கும். அத எப்படி சமாளிக்கிறதுன்னு ரொம்பவே யோசிச்சுக்காதீங்க. ரொம்பவே குழப்பாதீங்க. உட்கார்ந்து பிளான் பண்ணி முடிக்க வேண்டியது உங்க கையில இருக்கு. சில விஷயங்கள பொறுத்தளவுக்கு எதிர்பார்ப்புகள் யாரையும் வைக்காதீங்க. ஏன்னா, யாரையும் நம்பி நீங்க செய்ற வேலை தவறா போக வாய்ப்பு இருக்கு. கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. கணவன், மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குள்ளேயும் தொண ஈகோ இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால மகிழ்ச்சி குறையிற மாதிரி இருக்கு. முடு அ ஈகோவ தவிர்த்துட்டு தொணக்கிட்ட ஓப்பனாவும், வெளிப்படையாவும் பேசுறது 2 பேருக்குள்ளேயும் புரிதல் அதிகப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும். புரிதல் அதிகமானா, நாள் கொஞ்சம் அமைதியா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, பணம் இல்லாத பிரச்சனை இன்னைக்கு தேவையில்லாத அ தொணக்கூடிய காதலருக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கும். சில மனஸ்தாபங்கள தவிர்க்கிறதுக்கு வார்த்தைகள நிதானமும், பொறுமையும் தேவ. அவசரப்பட்டு வார்த்தைய விட்டீங்கன்னா அள்ள முடியாது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு அதிக செலவினங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அ செலவுகள் அதிகமா இருக்கிறது காரணத்தினால, பணத்த சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். வரவு கம்மி, ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்டது இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கவனமா பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கும். ஏன்னா, கையில பணம் இல்லாம த தேவைக்காக, செலவுக்காக கடன் வாங்குற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு 2 பிரச்சனை இருக்கு. காதுகள்ல நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். அதுவும் இல்லாம சாப்பாட்டு விஷயத்துல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்த கவனமா பார்த்துக்க வேண்டியது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கலவையான பலன்கள், தெளிவுகளும் இருக்கும். அதே நேரங்கள்ல சில காரியங்கள அவசரப்பட்டு செஞ்சுட்டு சிக்கல்ல மாட்ற மாதிரி இருக்கும். கவனமா பார்த்துக்கங்க. உங்களோட ராசியில சந்திரனும், குருவும் இருக்காங்க. 3ஆம் இடத்துல கேதுவும், 6ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், அ 9ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறது. வ முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லது. ஆனா பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. கொஞ்சம் ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால பணப்பிரச்சனைகளும் ஏற்படுற மாதிரி இருக்கும். பெரிய மனிதர்களோட நட்பு கொஞ்சம் மனசுக்கு ஆதரவா இருக்கும். அவங்க கூட சரியா பேசி பழகி, நல்லதா நாள கொண்டு போறது நல்லது. நண்பர்கள் மூலியமா ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக, தெய்வீக காரியங்கள்ல ஈடுபாடு உண்டாகிறது சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும்.
இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம். சமயோஜித புத்திய பயன்படுத்தி நாள சிறப்பா கொண்டு போறது நல்லது. அதிகமா எத பத்தியும் யோசிக்காதீங்க. உங்களோட நீங்களே குழப்பிக்காம நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஆ உங்களோட நாள் சிறப்பானதா அமைய எந்த ஒரு காரியத்தையும் யோசிச்சு, சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருக்கும். அதுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியும். நாள போற போக்குல கேஷுவலா கொண்டு போனீங்கன்னா நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வேலையில கூட வேலை செய்றவங்களால தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால தவறுகள குறைக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா, நீங்க செய்ற தவறுகள் அவங்களுக்கு பாசிட்டிவா ஆகும். அது உங்களோட பேர கெடுக்கிறதுக்கும், உங்களோட வேலையில வளர்ச்சிய தடுக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். முதுகுல குத்தறதுக்கு இன்னைக்கு தயாரா இருக்காங்க. கவனமா பார்த்து சூழ்நிலைகள சமாளிக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நல்ல புரிதலை ஏற்படுத்திக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஏன்னா, நீங்க இன்னைக்கு இருக்கிற சில பதட்டமான சூழ்நிலை, மனநிலை காரணமா தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள பண்றத தவிர்த்துருங்க. அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா, அவங்க ஓரளவுக்கு உங்களுக்கு ஆதரவாவும், ஆறுதலாவும் இருப்பாங்க. சரியா பயன்படுத்திக்கங்க. நாள தொணக்கூட பக்குவமா கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பணம் கையில வரவு இருக்கும். ஆனா, செலவுகள் பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பண இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முறையா பராமரிக்க வேண்டியது அவசியம். செலவுகள கட்டுப்படுத்தி சேமிக்க முயற்சி செஞ்சீங்கன்னா தப்பிச்சீங்க. இல்லன்னா, கையில இருக்கிற பணம் செலவாகி சேமிப்பும் குறையறதுக்கான வாய்ப்புகளா இருக்கும். தேவையில்லாத ஆடம்பர பொருள் வாங்குறேன்ட்டு, தேவையில்லாத பொருள வாங்கிட்டு வீண் விரயம் பண்ணாதீங்க. பண இழப்பு இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கலவையான பலன் தான். பின்தங்கிய நிலை ரொம்ப பெரிய பாதிப்புலாம் இல்ல. முதுகு வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களோட அ டைம ரிலாக்ஸா ஸ்பெண்ட் பண்ணி நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. உங்களுக்கு கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏன்னா, மனசுல ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை இருந்துகிட்டே தான் இருக்கு. தவறான மன வருத்தங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். நெகட்டிவ் எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதே நேரங்கள்ல பேச்சில இன்னைக்கு நிதானமும், பொறுமையும் தேவை. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி, 12ஆம் இடத்துல சந்திரனும், குருவும் இருக்கிறது. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். தேவையில்லாத குடும்பத்தில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. கவனமா பார்த்து நடந்துக்கிறது நல்லது. இன்னைக்கு உறவினர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். பயணங்கள் மூலியமா வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். எல்லா விஷயத்தையும் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். வேலைகள்ல நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா முதுகுல குத்தாம பார்த்துக்க வேண்டியது நல்லது. தொழில்ல சின்ன சின்ன மாறுதல் செஞ்சீங்கன்னா, எதிர்பார்த்த லாபத்த அடையலாம். ஆனா நஷ்டம் இல்ல. அத பொறுத்த அளவுக்கு கவலை இல்ல. லாபம் கம்மியா தான் இருக்கும். இன்னைக்கு முடிஞ்சா உங்களோட நாள ம் கவனமா அ உங்களோட மனநிலைய அ கவனமா கவனத்த திசை திருப்புறதுக்கு பயன்படுத்துறங்க. அது தனிமையில போறது நல்லது. அ ஏன்னா, உங்களுக்கு கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருக்கும். எதார்த்தமான அணுகுமுறை எல்லா விஷயத்திலும் தேவை. உங்கள நீங்களே அமைதியா வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு நாளா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு நல்ல பேர் எடுக்கிற முடியிற நாளா தான் இருக்கும். வேலைகள ஈஸியா முடிப்பீங்க. ஆனா பின்னாடி இருக்கிற அ நபர்களால பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகள விரும்பி செய்யுங்க. எந்த ஒரு தவறும் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தேவையில்லாத உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும். இது உறவுல நல்லிணக்கத்த பாதிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க இன்னைக்கு பேசுற வார்த்தைகள் உறவுகளுக்குள்ள பிளவுகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப அ வார்த்தைகள பயன்படுத்திக்கங்க. உங்களோட கோபம், எரிச்சல்லாம் தொணைக்கிட்டயோ, காதலருக்கு தொணைக்கிட்ட திணிக்காம இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு குடும்ப பிரச்சனைகள பத்தி பேசாதீங்க. உங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள அவங்களுக்கு புரியிற மாதிரி எடுத்து சொல்லுங்க. ஏன்னா, புரிதல் கம்மியாவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நாள அமைதியாவும், பொறுமையாவும் கொண்டு போறதுக்கு என்ன செய்ய முடியுமோ, அத செய்யுங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்கும். ஆனா, வரவு விட செலவுகள் டபுள் மடங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் குறிப்பா சொல்லணும்னா, தேவையில்லாத செலவினங்களை எதிர்கொள்ற மாதிரி இருக்கும். உங்களோட செலவுகள கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. சேமிக்கலனாலும் பரவால்ல.
இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சேமிச்ச பணத்த விரயம் பண்ணாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல கவனம். ஒவ்வொவ ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சளி, இருமல் ஏற்படலாம். அது சில பிரச்சனைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்துல ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா, உங்களுக்கு மனசுல இருக்கிற பதட்டம், குழப்பம் எல்லாமே ஆரோக்கியத்த பாதிக்க வாய்ப்பு அதிகம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களுக்கு நாள் பிரச்சனையாவும் இருக்கும். ஆனா, சுமூகமான, சாதகமான பலன்கள் நெறைய இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, உங்களுக்கு ராசியில கேது இருக்கிறது, அ திடீர் அதிர்ஷ்டமோ, இல்லன்னா எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கலாம். 4ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இருக்கிறது, உங்களோட ஆதிக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். 7ஆம் இடத்துல ராகுவும், 8ஆம் இடத்துல சனி பகவான் கொஞ்சம் சறுக்குவாரு. ஆனா 11ஆம் இடத்து சந்திரனும், குருவும் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தில நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கிற மாதிரி இருக்கும். உறவினர்கள் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகள் வரும். நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லா விஷயத்திலயும் அமையற மாதிரி இருக்கு. வியாபாரத்தில கூட்டாளிகளோட ஒற்றுமையா செயல்பட்டு அதிக லாபம் பெறலாம். வேலையிலயும் நல்ல ஒரு வளர்ச்சி, உங்க செயல்பாட்டுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியற நாளா தான் இருக்கு. நாள் முழுக்க இன்னைக்கு சிறப்பா தான் இருக்கும். உங்களோட நாள உ அ எல்லார்கிட்டயும் கொஞ்சம் நட்பான அணுகுமுறை இருந்ததுன்னா, அவங்களோட ஆதரவு உங்களுக்கு பல விஷயங்களுக்கு உதவியா இருக்கும். உங்களோட வாழ்க்கையில நன்மையும், தீமையும் உணரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அது முன்னாடியே சொன்ன மாதிரி சில பிரச்சனைகளும் சந்திக்கணும். ஆனா, அத சமாளிக்கிற பக்குவமும், தைரியமும் உங்ககிட்ட இருக்கும். நாள ஜாலியா பிளான் பண்ணுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பார்த்துக்கங்க. தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வேலை செய்ற இடத்துல கூட வேலை செய்றவங்க கூட நட்பா பேசி முடிஞ்ச அளவுக்கு நல்லுறவ மேற்கொண்டீங்கன்னா, உங்களோட பணிகள முடிக்க அவங்களோட ஆதரவு தகுந்த நேரத்தில இருக்கும். அது நல்ல ஒரு மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். வேலைகள்ல பதட்டம், ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பய உணர்வும், பாதுகாப்பு இல்லாத உணர்வும் வேலைகள்ல தடுமாற்றத்தையோ, தவறுகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட பரஸ்பர அனுசரணை தேவை. ஏன்னா, உங்களோட உறவ உறுதிப்படுத்துறதுக்கு அவங்க கிட்ட நட்பான அணுகுமுறை தேவை. எந்த ஒரு விஷயத்தையும் ஆதிக்கம்ன்ற பேர்லயோ, ஈகோங்கிற பேர்லயோ திணிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செஞ்சு, அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு அவங்க உங்களுக்கு புரிதலோடவும், ஆறுதலோடவும், ஆதரவாவும் இருப்பாங்க. எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனா, வரவ விட செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். கவனமா செலவுகள கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆ ஆனாலும் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற மாரி தான் இருக்கு. வரவு ஆ செலவுகள கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்கன்னா, அதிக அளவுல சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நல்ல ஒரு உற்சாகத்தோடையும், ஆற்றலோடையும் நாள் முழுக்க இருப்பீங்க. சின்ன சின்ன சறுக்கல் இருந்தாலும், உங்க ஆரோக்கியத்தில எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பண விஷயத்திலயும் சரி, நல்ல ஒரு சேமிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு நாளா தான் இருக்கும். உறவுகளும் சந்தோஷமா இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு அதே நேரம் தான். வளர்ச்சியும், உதவியும் நல்லா இருக்கு. ஆ சுகவாசியான வாழ்க்கை. நெனைக்கிறதெல்லாம் கையில தேடி வரா மாரி தான் இருக்கும். ஆ அதாவது வீட்ல படுத்துக்கிட்டே எல்லாத்தையும் நீங்க செய்ற மாதிரி இருக்கும். சந்தோஷமா, மகிழ்ச்சியா நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட இன்னைக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பும், உறுதியும், நல்ல ஒரு மனநிலையும் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட 3ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சனி பகவான் சின்ன சறுக்கல் குடுப்பாரு. 10ஆம் இடத்துல சந்திரனும், குருவும், 12ஆம் இடத்துல கேதுவும், இன்னைக்கு நீங்க எல்லா விஷயத்திலயும் நீங்க செய்ற செயல்கள் எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கென ஒரு சிறப்பு அம்சத்த உருவாக்கி கொண்டு நாள்ல இருந்து முன்னேறக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. பசங்களால மகிழ்ச்சி தர செய்திகள் கிடைக்கும். சிலருக்கு கோயிலுக்கு போய் தெய்வ தரிசனம் பண்றதுக்கான தூர பயணம் செல்ல வாய்ப்பு அமையும். வேலை செய்றவங்களுக்கு வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. பெண்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்திலும் நல்ல ஒரு சந்தோஷமும், மகிழ்ச்சியும் நிறைஞ்சு, ஆரோக்கியத்தில இருந்த பிரச்சனைகள் குறையும். வேலையிலயும் சரி, தொழில்லயும் நல்ல ஒரு வளர்ச்சியும், எதிர்பாராத லாபமும் இருக்கு. ஆ சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலைகள சிறப்பா செய்வீங்க. குறித்த நேரத்தில பணிகள முடிக்க திட்டமிட்டு செய்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆ நல்ல ஒரு உங்களோட அ அ நீங்க
பணியாற்ற வகை முறையில கவனமாவும், திட்டமிட்டும் செயல்பட்டு, செய்யக்கூடிய காரியங்கள சிறப்பா செஞ்சு முடிச்சு, நல்ல ஒரு பலன் தர விதமா நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஜாலியாவே இருங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நல்லுறவ பராமரிக்க வாய்ப்புகள் அதிகம். நல்ல ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு. வெளிய போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கையில செலவுக்கும் பணமும் இருக்கு. எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். 2 பேரும் உட்கார்ந்து சில விஷயங்கள மனசு விட்டு பேசுறதும், எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள எடுக்கிறதுக்கும் உதவியான நாளா தான் இருக்கு. ஆ சில விஷயங்கள் அதாவது உங்களோட அ எதிர்காலம், அதாவது குறிப்பா திருமணம் ஆவாதவங்க, பிள்ளை பாக்கியம் அத பத்தி பிளான் பண்றவங்க, இன்னைக்கு பிளான் பண்றது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பணத்த பொறுத்தளவுக்கு சிறப்பா சிறந்த முறையில சம்பாதிக்க முடியும். நாள சிறப்பா இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற பணமே இன்னைக்கு போதுமானதா தான் இருக்கு. இருந்தாலும் வர பணத்த அப்படியே முதலீடு செய்யுங்க. நல்ல ஒரு சேமிப்பு திட்டத்த அ பிளான் பண்ணி, அதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில அது ரொம்பவே உதவியா இருக்கும். பண விஷயத்துல முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல், உறுதி, தைரியம் எல்லாமே உங்களோட தேக ஆரோக்கியத்த சிறப்பாவே வைத்திருக்கும். எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கன்னி ராசிக்கு வளர்ச்சியும், சந்தோஷமும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆ நாளா தான் இருக்கும். ஆனாலும் சில பொறுப்புகள் காரணமா, சில பதட்டங்களும், சில குழப்பங்களும் இருக்க தான் செய்யும். சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாள். ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இருக்கிறனால ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கு. 5ஆம் இடத்துல ராகு, வீண் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். 6ஆம் இடத்துல சனி பகவான், 9ஆம் இடத்துல சந்திரனும், குருவும் இருக்காங்க. 11ஆம் இடத்துல கேது இருக்குது. வரவு தடை பண்ற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள கொஞ்சம் யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சீங்கன்னா, கொஞ்சம் பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போகலாம். பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா, சுமாரா தான் இருக்கும். ஆனா செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பெற்றோரோட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்த்தீங்கன்னா, ஒற்றுமை பிரச்சனை இல்லாம போகும். வேலையில எல்லாரையும் அனுசரிச்சு போங்க. குறிப்பா மேலதிகாரிகள் கிட்ட அனுசரிச்சு போறது நல்லது. அது மூலியமா கொஞ்சம் அவங்களோட ஆதரவு இருக்கும். நாள பொறுத்தளவுக்கு ரொம்பவே குழப்பமும், மனநிலையில தெளிவு இல்லைன்னா, கண்டிப்பா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பைரவருக்கு மாலை 4:30, 6:00 ராகு காலத்தில விளக்கு போடுறது உங்களுக்கு நல்லது. பிரார்த்தனை தான் நல்ல பலன தரும். மனச ஒருநிலைப்படுத்த யோகா பண்ணுங்க. ஆ உங்களோட பிரச்சனைகள அதிகமா வெளியில சொல்லாதீங்க. அ அமைதியும், பொறுமையும் இன்னைக்கு ரொம்பவே அவசியமா தேவைப்படுது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில நெறைய சுமை இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால பதட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள் சிறப்பா கிடையாது. அதாவது நீங்க கூட வேலை செய்றவங்களோட தேவையில்லாத பிரச்சனைகள ஏற்படுத்துனீங்கன்னா, நீங்க செய்ற தவறுகள் ஈஸியா கண்டுபிடிக்கப்பட்டு, உங்களுக்கு அது பிரச்சனையா போகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாரையும் அனுசரிச்சு போறது நல்லது. அவங்களோட ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு தேவை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணைன்னா இது 2 பேருக்கும் பொருந்தும். உங்களோட உணர்ச்சிகள தொணைக்கிட்ட வெளிப்படுத்துற நாளா தான் இருக்கு. அதாவது கோவம், எரிச்சல் அந்த மாதிரி நெகட்டிவான உணர்வுகள காமிச்சீங்கன்னா, உணர்ச்சிகள காமிச்சீங்கன்னா, அது 2 பேருக்குள்ளேயும் மோதல் ஏற்படுற மாதிரி இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட மனநிலை பொறுத்தளவுக்கு குழப்பமான சிந்தனைகளோட இருக்கும்போது, சரண்டர் ஆவறது உங்களுக்கு நல்லதா இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதும், விட்டு குடுத்து போறதும் இன்னைக்கு நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. நீங்க எதிர்பார்த்தத விடைய தேவைகள பூர்த்தி செய்யறதுக்காகவே கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்காக சின்ன பணத்த ஒதுக்கி வைக்க வேண்டியது அவசியமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பணத்த செலவு கண்காணிச்சு, சேமிச்சு ஒதுக்கி வச்சீங்கன்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போகலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, கால் வலி இல்லன்னா முதுகு வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எத பத்தியும் ரொம்ப அளவுக்கு அதிகமா யோசிச்சு நாள குழப்பிக்காதீங்க. தெளிவான சிந்தனைகளோட பொறுமையாவும், புத்திசாலித்தனமாவும் இன்னைக்கு நாள கொண்டு போறது நல்லது.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஏகப்பட்ட பிரச்சனைகளும், குழப்பங்களும் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. கிடைக்குமா? கிடைக்காதா? வருமா? வராதா? நடக்குமா? நடக்காதான்னு பல விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லா விஷயத்தையும் போட்டு மண்டையில போட்டு குழப்பாதீங்க. தெளிவான சிந்தனைகளோட நாள கொண்டு போனீங்கன்னா, நாள உங்களுக்கு சாதகமா ஆக்கலாம். நெறைய விஷயத்துல மனக்குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. குறிப்பா உங்களோட ராசியிலேயே பார்த்தீங்கன்னா, சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இருக்கு. அதே 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி பகவான், ஆ எட் 8ஆம் இடத்துல சந்திரனும், குருவும் இருக்காங்க. 10ஆம் இடத்துல கேது. ஓவரால் பார்த்தீங்கன்னா, சிக்கலான நாளா தான் இருக்கு. கவனமா இருக்க வேண்டியது அவசியம். வேலை செய்ற இடத்துல எதிர்பாராத பிரச்சனைகள சந்திக்க நேர்ற மாதிரி இருக்கும். வெளியிடங்கள்ல வீண் வாக்குவாதங்கள தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்பவே கவனமா, பொறுமையா பார்த்து போறது நல்லதா இருக்கும். இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு முக்கியமா எந்த ஒரு விஷயத்த பத்தியும் திட்டமிட வேண்டிய நாளே கிடையாது. எந்த ஒரு செயலியும் புதுசா ஆரம்பிக்காதீங்க. நாள வந்து திட்டமிட்டு கொண்டு போ வேண்டியது அவசியம். தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பல விஷயங்கள் உங்களுக்கு நெகட்டிவா போற மாதிரி இருக்கு. கவனமா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. யார்கிட்டயும் தேவையில்லாத பேச்சு பேசாதீங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலைகள திறமையா செய்ற மாதிரி இருக்கும். உங்களோட எதார்த்தமான அணுகுமுறையும், ஆ உங்களுக்கு எல்லார் கூடயும் அனுசரிச்சு போறதும் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களோட ஆதரவ எடுத்துக்கிட்டு, உங்களோட வேலைகள சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாது. அவங்களோட ஆதரவு, சப்போர்ட் எடுத்துக்கிட்டு வேலைகள நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி பாருங்க. தவறுகள் இருந்தாலும் ரீசெக் பண்ணிக்கிட்டு, அப்பப்ப செக் பண்ணிக்கிட்டே செய்றது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு உறவுக்கு ஏற்ற நாள் கிடையாது. ஏகப்பட்ட வாக்குவாதம், தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட மக் மனசு கட்டுப்பாட்ட இழந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அத தொணக்கிட்ட கோவமாவும், அ எரிச்சலாவும் காமிச்சு தேவையில்லாத பிரச்சனைகள கிளற மாதிரி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, பழைய பிரச்சனைகள இன்னைக்கு எதுவும் பேசாதீங்க. அது பேசுனீங்கன்னா, அது உங்களுக்கு இன்னமும் நெகட்டிவா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேஷுவலா, பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் ஈஸியா எடுத்துக்கிட்டு போறது நல்லது. சீரியஸாவே எத பத்தியும் யோசிக்காதீங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்ககிட்ட பணம் குறைவா தான் இருக்கும். அதிர்ஷ்டம் உங்ககிட்ட கம்மியா தான் இருக்கு. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலைய ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆ கையில வந்து செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா வரவு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. மனசுக்குள்ள தேவையில்லாத மன வருத்தங்கள், குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள பார்த்து கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப வருத்திக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஓய்வு எடுக்கிறது நல்லது. உடற்பயிற்சி செய்யுங்க. ஆரோக்கியத்தில இருக்கிற பிரச்சனைக்கு முக்கியத்துவம் குடுங்க. கவனமா இருங்க. பார்த்து நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு உங்கள பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும், தெளிவும், நல்ல ஒரு பலனும் தர மாரி தான் நாள் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் பெருசா கிடையாது. உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது சுறுசுறுப்பையும், 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதையும் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி இருக்கும். 7ஆம் இடத்துல சந்திரனும், குருவும் அ ச சந்தோஷத்த ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. 9ஆம் இடத்துக்கு கேது கொஞ்சம் பிரச்சனைகள பண்ணாலும், அது உங்களுக்கு சாதகமா இருக்கும். 12ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் வரவு எல்லாமே சுப செலவுகளா இருக்கும். செலவுகளையும் பார்த்து கையாள வேண்டிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். புதிய தொடர்புகள் உருவாகுற மாதிரி இருக்கு. அவை எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். உங்களோட விருப்பங்கள் நிறைவேற மாதிரி இருக்கும். முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. தெளிவான சிந்தனைகள் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும். குடும்பத்தில நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவர மாதிரி இருக்கு. இதுவரைக்கும் வராத பழைய பாக்கிகள் கொஞ்சம் வசூலாகுற மாரி இருக்கும். வேலை செய்ற இடத்துல எதிர்பார்த்த இடமாற்றத்துக்கான வாய்ப்புகள் அமையும். புதிய வேலை வாய்ப்புக்கும் ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களோட ஆலோசனைகளால வியாபாரத்துல, தொழில்ல நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கிறனால, குடும்பத்துல சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியும் தரும். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்களும் உண்டு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வேலையிலயோ, தொழில்லயோ சரி, அ நல்ல ஒரு திருப்திகரமான மனநிலையோட இருப்பீங்க. உங்களோட கடின உழைப்பு மூலியமா வெற்றிகள் நெறைய உண்டு. நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட உங்களோட வேலைகள செய்றனால எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. நாள் முழுக்க சிறப்பாவும், உற்சாகமாவும் தான் போகும். உங்களோட சிறப்பான செயல்பாடுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்கு.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நல்லுறவோட இருப்பீங்க. உங்க தொணக்கூட வெளியிடங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அ கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பரஸ்பர புரிதலும், நல்ல ஒரு மன நிம்மதியும் ஏற்படும். பல விஷயங்கள உட்கார்ந்து கலந்து ஆலோசிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். பல முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஜாலியா இந்த நாள பிளான் பண்ணுங்க. எல்லா விஷயத்தையும் சந்தோஷமா கொண்டு போங்க. தொணக்கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. காதலர்களுக்கும் இது பொருந்தும். ஆ இது உங்க 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதலையும், அந்யோன்யத்தையும் அதிகமாக்க உதவியா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகை இல்லன்னா சலுகைகள் வகையில பணம் வருவதுக்கான வாய்ப்பு நெறையவே இருக்கு. ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்காக பணத்த செலவு செய்வீங்க. அது நல்ல ஒரு திருப்தியான மனநிலையை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆ சிறப்பான மனநிலையோட நாள் முழுக்க சேமிக்கிறதுக்கும் பத்தி யோசிங்க. முதலீடு செய்றது இன்னைக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். தேவையில்லாத கவலைகள்லாம் தூக்கி போட்டுட்டு ஜாலியா இருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மகிழ்ச்சிக்கும் குறைவில்ல. சந்தோஷத்துக்கும் நிறைவான நாளா தான் இருக்கு. சிறப்பான நாளா, சிறந்த பலன்களோட நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களோட வீட்ல நல்ல ஒரு சுறுசுறுப்பு, நல்ல குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி, எல்லா விதமும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கு. ஏன்னா, உங்களோட 2ஆம் இடத்துல ராகுவும், 3ஆம் இடத்துல சனி பகவானும் நல்ல ஒரு உட்கார்ந்த இடத்துலருந்து சில விஷயங்கள செய்றா மாதிரி இருக்கும். 6ஆம் இடத்துல சந்திரனும், குருவும் சுறுசுறுப்பா வச்சுக்குவாங்க. ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கு. 8ஆம் இடத்துல கேது ஒண்ணும் பாதிப்பு கிடையாது. 11ஆம் இடத்துல எல்லாருமே உட்கார்ந்துகிட்டு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் அதாவது ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளா மட்டுமே இன்னைக்கு இருக்கும். குடும்பத்தில இனிய செய்திகள் வந்து சேரும். நல்ல ஒரு உத்தியோகத்தில இருந்த போட்டி பொறாமைகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு எல்லாமே அ சாதகமா இருக்கிறதுக்கு உங்களோட இனிமையான பேச்சு நல்லாவே இருக்கும். அடுத்தவங்கள அத கவர்ற விதமா இருக்கும். உங்க மனசுல நம்பிக்கையான எண்ணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வளர்ச்சியும், மகிழ்ச்சியும் குறைவில்லாத நாளா தான் இருக்கும். வியாபாரத்தில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு வெற்றி தரும். நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்றுறது கூடிய ஒரு நாளா இருக்கு. யாருக்கா இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட முடிஞ்ச வாக்க காப்பாத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். பெரிய மனிதர்களோட நட்பும், சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றங்களும், மனசுக்கு அதாவது கூடிய விரைவில திருமணம் ஃபிக்ஸ் ஆகறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. ஜாலியா கொண்டாட வேண்டியது உங்க கையில இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு அனுகூலமா இருக்கு. தொழிலா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு வளர்ச்சி, வேலையா இருந்தாலும் சரி, புதிய வேலை வாய்ப்புக்கோ, இல்லன்னா உங்களோட வளர்ச்சிக்கு இந்த நாள் உதவியா இருக்கும். திட்டமிட்டபடி உங்களோட தொழில்ல நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கிற மாதிரி எல்லாமே சாதகமா நடக்கும். நாள் முழுக்க உற்சாகமா இருப்பீங்க. ஊக்கத்தொகை மூலியமா பணவரவு இருக்கிறதும் சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உங்களோட கணவன், மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணைங்கிறது இங்க காதலர்களுக்கும் பொருந்தும். தொணக்கூட திருப்திகரமான நிலை இருக்கு. தொணக்கூட சேர்ந்து விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரங்கள்ல பார்ட்டிகள்ல ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில இருக்கிறவங்க உங்களோட வீட்ல நடக்க இருக்கிற சுபகாரிய முயற்சிகள பத்தி பிளான் பண்ணவும், அதுக்குண்டான திட்டங்கள தீட்டி, நல்ல ஒரு முடிவெடுக்கிறதுக்கு உண்டான நாளா தான் இருக்கு. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வரவு நல்லா இருக்கிறதுனால மகிழ்ச்சியாவே நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பா இருக்கும். இன்னைக்கு நாள புதிய முதலீடுகள செய்யறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. ஏன்னா, இன்னைக்கு நீங்க செய்ற சேமிப்பு அது ரொம்பவும் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு அதாவது எதிர்பாராத வரவு இருக்கிறனால, அத அப்படியே சேமிச்சீங்கன்னா, நல்ல ஒரு அனுகூலமான முன்னேற்றம் கிடைக்கும். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள எடுக்கலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்ககிட்ட உற்சாகம், உறுதி எல்லாமே நெறையவே இருக்கு. ஆற்றலோட இருப்பீங்க. உங்களோட ஆரோக்கியத்தில எந்த ஒரு குறைபாடும் இல்ல. எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். மகர ராசிக்கு செழிப்பான, சிறப்பான நாளா தான் இருக்கு. ஜாலியா இருங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா, காலையிலேருந்தே சில பொறுப்புகள் காரணமா நெறைய சிந்தனைகள் இருக்கு. நெறைய வேலைகள் செய்ய வேண்டியதா இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே அசதியும், சோர்வையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. உங்களோட ராசியில ராகு இருக்கிறனால ஏகப்பட்ட குழப்பங்கள், எண்ணங்கள் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். 2ஆம் இடத்துல சனி கொஞ்சம் பேச்சுல கவனம். 5ஆம் இடத்துல சந்திரனும், குருவும் நல்லது செஞ்சாலும் சில சிக்கல்களையும் கொண்டு வர தான் செய்வாங்க.
7ஆம் இடத்து கேது கண்டிப்பா சிக்கலா இருக்கும். 10ஆம் இடத்து குரு, ச சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இருக்கிறது. அ ஏகப்பட்ட மன உளைச்சல் காரணமா சில தடுமாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு உங்களோட குடும்பத்தில உள்ளவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, வீண் பிரச்சனைகள தவிர்க்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனங்களால செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆ வியாபாரத்தில இருந்த எதிர்ப்புகள் குறைஞ்சு முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆனா லாபம் கம்மியாகாது. ஆ நஷ்டமாகாம நாள கொண்டு போகலாம். திடீர் பணவரவு இருக்கும். அது உங்களோட தேவைகள நிறைவேத்தல முடியாது. அதுவும் பற்றாக்குறையில தான் போய் முடியிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட இன்னைக்கு தன்னம்பிக்கை குறைஞ்ச நாளா இருக்கும். உங்கள நீங்களே உற்சாகப்படுத்திட்டு நாள தன்னம்பிக்கையோட கொண்டு போறது நல்லது. உங்களோட பொறுமைய சோதிக்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்கு. எல்லா விஷயத்தையும் எந்த ஒரு செயல் காரியம் செஞ்சாலும் திட்டமிட்டு செயல்படுங்க. எதையும் வந்து அ அ அந்த நேரத்துக்கு செய்யலான்ற எண்ணங்கள் வேண்டாம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சாதகமா இல்ல. உங்களோட மனநிலை பார்த்தீங்கன்னா, குழப்பமான மனநிலை இருக்கு. அது அ சரியான இதுவா இல்ல. கூட வேலை செய்றவங்களோட கவனமா இருக்கிறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள தவிர்த்துருங்க. வேலைகள திட்டமிட்டு தவறுகள் இல்லாம செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அனுசரிச்சு போற நிலைமை கிடையாது. தேவையில்லாத மனஸ்தாபங்கள், நீங்க பேசுற வார்த்தைகள் 2 பேருக்குள்ளயும் பிரிவுகள ஏற்படுத்துற அளவுக்கு ஷார்ப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். தொணக்கூட எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாவும் ஒதுங்கி போயிடுறது நல்லது. முடிஞ்சா உங்களால பேச முடியும் அப்டின்னா, உங்கள நீங்களே மாத்திக்கிட்டு தொணக்கிட்ட அன்பாவும், அனுசரணையாவும் நடந்துக்க வேண்டியது நல்லது. அவங்களுக்கு சப்போர்ட்டா இருங்க. அவங்க சொல்ற கருத்துக்களுக்கு மதிப்பு குடுங்க. இது பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு உதவியா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அதிக அளவுல சம்பாதிக்க வாய்ப்பு இல்ல. ஆனா வரவ விட செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. செலவுகள கண்காணிச்சு கட்டுப்படுத்தலைன்னா, தேவையில்லாத கடன்கள், இல்லன்னா கஷ்டப்பட்டு சேமிச்ச பணம் செலவாகுற மாதிரி இருக்கும். பணத்த ஜாக்கிரதையா கையாளுங்க. பண இழப்புலாம் ஏற்படாம பார்த்துக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறேன்ற பேர்ல தேவையில்லாத செலவுகள் தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்னைக்கு அ பதட்டங்கள் அதிகமா இருக்கு. குழப்பங்கள் அதிகமா இருக்கு. அதனால கொஞ்சம் ஆரோக்கியத்த அ ச பாதிக்கிற மாதிரி இருந்தாலும், முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்களே பாசிட்டிவா வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆரோக்கியத்த சிறப்பா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசினா மீன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு வரவ விட செலவுகள் அதிகமா இருக்கும். ஏன்னா, கையிலேயே பணம் இல்ல. அது ஒரு பிரச்சனையா இருக்கு. அ சில பொறுப்புகள் காரணமாவும், சில அ கவ அதாவது கவனக்குறைவு காரணமாவும் பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். உங்களோட ராசியில சனி பகவான் இருக்காரு. அ 4ஆம் இடத்துல சந்திரனும், குருவும், 6ஆம் இடத்துல கேது ஆரோக்கியத்தில கவனம், 9ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இருக்கிறது பொறுப்புகள ஏற்படுத்துற மாரி தான் இருக்கு. 12ஆம் இடத்துல ராகு இருக்கிற மாதிரி இருக்கும். கவனமா நாள கொண்டு போறது நல்லது. செலவுகள் அதிகமா இருக்கும். அதே நேரத்தில கூட பொறந்தவங்களோட ஒற்றுமை குறையிற மாதிரி இருக்கு. வியாபாரத்தில, தொழில்ல எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம். வேலை செய்ற இடத்துல கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். ஆ ஒரு சில நண்பர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் பக்கபலமா இருப்பாங்க. அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க. யாரா இருந்தாலும் இன்னைக்கு வெளிப்படையாவும், ஆ பதட்டம் இல்லாமயும் பேசி பழக வேண்டியது அவசியமா இருக்கு. உங்க கிட்ட மனசுல அமைதியாவும் இல்லாத ஒரு மனநிலை, ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. உங்கள நீங்களே உற்சாகப்படுத்திட்டு, செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. அடுத்தவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து பேசுங்க. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா, புதிய நபர்கள் கணவன் மனைவிக்குள்ளேயும், காதலர்களுக்குள்ளேயும் பேசும்போது நிதானம் தேவை. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, என்னதான் நீங்க கஷ்டப்பட்டு வேலைய செஞ்சாலும், இன்னைக்கு உங்களோட வேலைகள நீங்க தன்னிச்சையா செய்ய வேண்டியது அவசியம். அடுத்தவங்களலாம் எதிர்பார்க்காதீங்க. பெரிய வந்து பாராட்டு இதெல்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க. உங்களோட வேலைகள சிறப்பா செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் இல்லாம, கவனக்குறைவு இல்லாம, உங்களோட வேலைகள திட்டமிட்டு கவனமா செய்றது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காதலுக்கோ இல்லன்னா வந்து தொணைக்கூடிய மகிழ்ச்சியான நாளா கிடையாது. உங்களோட மனநிலையில ஏகப்பட்ட பிரச்சனைகள், குழப்பங்கள் இருக்கு. உங்களோட அ ம மனச வந்து ஓப்பனா பேசி, அ சிறப்பா அவங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கும். அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள செஞ்சீங்கன்னா, அவங்களோட ஆறுதலும், அந்த பேச்சும், ஆதரவும் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் தவிர்த்துட்டு உம்முன்னு உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணாதீங்க. மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்தாம பார்த்துக்கணும்.
இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட வரவு இன்னைக்கு கம்மியா தான் இருக்கு. கையில இருக்கிற பணமும் கம்மியா தான் இருக்கு. சேமிக்கிறது கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரங்கள்ல அ பணம் இல்லன்ற குழப்பமும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. காரணம் செலவுகள் அதிகமா இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு முக்கியமா செலவுகளே செய்யாம இருக்கிறதும், அன்றாட தேவைகள மட்டும் பூர்த்தி செஞ்சீங்கன்னா, தப்பிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட நெறைய வருத்தம் இருக்கு, குழப்பங்கள் இருக்கு. அசௌகரியம் காரணமா ஆரோக்கியத்தில கால்கள்ல வலி, முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வு எடுக்கிறதுக்கு நேரம் கிடையாது. மனச அமைதியா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல இவ்வளோ நாள் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. ஆ இப்போ நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் இல்லன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வர 3, 4 நாட்கள் எந்த ஒரு வீடியோவும் வராது. லைவ் மட்டும் தான் வரும். இல்லன்னா ஷார்ட்ஸா வரும். அத பார்த்து பலனடைங்க. அ ராசி பலன பொறுத்தளவுக்கு ஆ டிசம்பர் 12ஆம் தேதியிலிருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில வர 2026 பலன்கள் பார்த்தீங்கன்னா, நான் 2 பகுதியா போடப் போறேன். முதல் 6 மாசம், 2வது 6 மாசம். ஏன்னா, முதல் ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி பலன் இருக்கு. குரு பெயர்ச்சி இருக்கு. ஆனா, பொதுவா எல்லாருமே வந்து 12 மாசத்துக்கும் ஒண்ணா போட்டாங்கன்னா, அது பலன் சிறப்பா இருக்காது. 6, 6 மாசத்துக்கு தனித்தனியா போடுறதா இருக்கு. அத பார்த்து இது பண்ணுங்க. ஷார்ட்ஸ் ஒண்ணு வரும். அடுத்த 6 மாதங்கள்ல கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, அத பார்த்து பிளான் பண்ணிக்கங்க. லைக் பண்றதோ, ஷேர் பண்றதோ, சப்ஸ்கிரைப் பண்றதோ உங்க கையில இருக்கு. உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா, அது எங்களுக்கு உதவியா இருக்கும். நன்றி, வணக்கம்.